A relational operator is also called as comparative operator which checks the relationship between two operands. இது வந்து எதுவே பண்ணாது, ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத செக் மட்டும் தான் பண்ணும். இப்போ a is equal to b அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எஸ் ஆர் நோ அதை மட்டும் தான் சொல்லும். ட்ரூவா ஃபால்ஸா அதை மட்டும் ரிட்டர்ன் பண்றது இந்த கம்பேரிட்டிவ் ஆபரேட்டர் யூஸ் பண்றது. இதே ரிலேஷனல் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? if the relation is true it returns true, otherwise it returns false. இங்க என்னென்னலாம் ரிலேஷனல் ஆபரேட்டர்னு கேக்குறாங்கன்னா is equal to, இங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் வெறும் ஈக்குவல் டு போத்தீங்கன்னா நீங்க மேப் பண்றீங்கன்னு அர்த்தம். கரெக்டா ஒன்று அசைன் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டு ஈக்குவல் டு யூஸ் பண்ணீங்கன்னா அதான் ஈக்குவல் டு யூஸ் பண்ணாதான் அது as per wordings is equal to அர்த்தம். புரியுதா? ஈக்குவலான்னு செக் பண்றதுக்கு நம்ம ஈக்குவல் டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அசைன் பண்றதுக்கு சிங்கிள் ஈக்குவல் டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணுவோம். So is equal to னா ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து greater than symbol, less than symbol, greater or equal to, less than or equal to, not equal to. இந்த எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்றது not equal to. புரியுதா? இப்போ a equal to b அப்படின்னும் போது a க்கு நான் வந்து a 100 கொடுத்திருக்காங்க, b 35 கொடுத்திருக்காங்க. a equal to b ன்னு கேக்குறாங்க. a equal to b 100 equal to 5 35 கரெக்டா? தப்பு தானே? சோ false ன்னு நமக்கு ரிட்டர்ன் ஆகும். a is greater than b அப்படின்னு சொல்றாங்க. a வந்து greater 100 greater 35 greater 100 greater, so true. ஆனா 35 lesser, so இது வந்து false. புரியுதா? இப்போ இங்க greater than or equal to, greaterக்கும் வந்து true வரும், equal to இருந்தாலும் true வரும். so வந்து greater or equal to true, less than இருந்தாலும் false தான். இங்க greaterக்கும் அது satisfy ஆகணும், greaterக்கு இல்ல equal to, less than ன்னும் போதே வந்து அது false-ஆ மாறிடுச்சு. புரியுதா? not equal to ன்னு கேட்டா true, 35 100 வந்து சேம் கிடையாது, so not equal to true. ஓகேவா? புரியுதா? சிம்பிள் தான் ஆபரேட்டர்ஸ். இது இந்த क्वेश्चन வந்துச்சுனா ஈஸியா நீங்க மார்க் ஃபெச் பண்ணலாம். எது என்னென்ன ஆபரேட்டர்ஸ்ன்றத மட்டும் நீங்க ப்ராப்பரா கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எழுதி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இந்த ஆன்சர் வரும்போது நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம் மார்க். இன் பைத்தன் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் டு பெர்ஃபார்ம் லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ். லாஜிக்கல் ஆபரேட்டர்னாலே and or not, இந்த பூலியன்ஸ் மட்டும்தான். and or not on the given relational expression. There are three logical operators. There are and, or and not. and அப்படின்னும் போது எனக்கு ஒரு ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரெண்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் and வந்து ட்ரூவா இருக்கும். ஓகேவா? எனக்கு ரெண்டு கொடுக்குறாங்க, ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறாங்க, ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் and ட்ரூவா இருக்கும். ஆர்னா எனக்கு ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறாங்க, ஏதாச்சும் ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே எனக்கு ட்ரூ ஆகிடும். புரியுதா? ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறாங்க, நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸும் படிச்சுதான் ஆகணும், கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிக்கணும்ன்ற ரெண்டு கண்டிஷன் கொடுத்து அந்த ரெண்டுத்தையுமே நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா அது வந்து and. ஓகேவா? இல்ல எனக்கு இன்ஜினியரிங் மட்டும் தான் வேணும், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண போறது இல்ல, நான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மட்டும் தான் படிக்க போறேன் அப்படின்னு நீங்க ஆர் சாய்ஸ் எடுத்தீங்கன்னா அது வந்து ஆர் ஆபரேட்டர். புரியுதா? நாட் அப்படின்றது நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு யூ ஆர் நாட் கோயிங் டு ரீட் பயாலஜி, அதுதான் அந்த நாட். and or not. புரியுதா? andனா ரெண்டு கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆர்னா ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணுத்த சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும், this or that. ஓகேவா? நாட்னா சாட்டிஸ்ஃபையே பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்னா அவ்வளவுதான். எல்லாத்தையுமே நீங்க ரீட் பண்ணி பார்க்கணும். இப்போ அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ்ன்றது உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் புரிஞ்சிச்சுன்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் ஈஸி. அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அகைன் நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் புரிஞ்சிச்சுன்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டருக்கு வாங்க. ஓகேவா? இன் பைத்தான் ஈக்குவல் டு சிம்பிள் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் டு அசைன் வேல்யூ டு வேரியபிள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்குவல் டு தான் இஸ் ஈக்குவல் டு. கரெக்டா? அது வந்து ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர். ஈக்குவல் டுனா அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ப்ரோகிராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டுனா ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர், ஈக்குவல் டுனா அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஓகே? இப்போ இந்த ஈக்குவல் டு அப்படின்றது என்ன பண்ணும்னா ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூவை அசைன் பண்ணும். ஓகேவா? ஈக்குவல் டு எங்க நம்ம யூஸ் பண்ணாலும் வேரியபிள்ல வேல்யூவை அசைன் பண்ணும், மேப் பண்ணும். ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர் வந்து செக் பண்ணும். ஈக்குவல் டு யூஸ் பண்றோம்ல, இஸ் ஈக்குவல் டு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அது வந்து செக் பண்ணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செக் பண்ணும். வேறஸ் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் என்ன பண்ணும், இந்த ஈக்குவல் டு ஆபரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூவை அசைன் பண்ணும், ஒரு வேரியபிள்ல இருக்கிற வேல்யூக்கு அசைன் பண்ணும். ஓகேவா? இப்போ இங்க என்ன சொல்றாங்க, let a is equal to 5 and b is equal to 10. a என்ற வேரியபிள்ல நம்ம 5 என்ற வேல்யூ அசைன் பண்றோம், b என்ற வேரியபிள்ல 10 என்ற வேல்யூ அசைன் பண்றோம். அதே வந்து சேர்த்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க இங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா there are various compound operators in Python like plus equal to, minus equal to, multiple equal to. இதெல்லாம் எங்க பாத்தீங்க நீங்க arithmetic operators ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். arithmetic operators புரிஞ்சுதுன்னா நீங்க இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர் பாருங்க. arithmetic operator புரியலன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. இப்போ இந்த பிளஸ்னா அடிஷன் உங்களுக்கு தெரியும், மைனஸ் ஈக்குவல்னா சப்ட்ராக்ஷன் தெரியும். ஓகேவா? இந்த ஸ்டார் சிம்பிள்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் த ஸ்லாஷ் வந்து டிவிஷன். மாட்னா ரிமைண்டர் தரும், இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள்னா மாடுலஸ் ரிமைண்டர் தரும். இன்டூ இது என்னன்னா எக்ஸ்போனன்ட் ஆர் நதிங் பட் பவர். 2 into 5 னா 2 to the power 5 which is nothing but 32 அந்த மாதிரி. அண்ட் ஸ்லாஷ் டபுள் ஸ்லாஷ்னா என்னது, ஃப்ளோட் டிவிஷன் என்ன பண்ணும், உங்களோட டிவிஷன்ல
வெறும் இன்டீஜர் பார்ட் கோஷன்ட்ட தரோம், ஃபிராக்ஷனல் பார்ட்டை இக்னோர் பண்ணிட்டு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இதுதானே நம்ம அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ல பார்த்தோம். இப்போ இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ல என்ன பண்ணோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸான்றது செக் பண்ணாது. அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ல ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஆபரேட்டர்ல கொடுத்துருக்கத லெஃப்ட் நம்ம வந்து ஆபரேட்டர்ல என்ன கொடுத்துருக்கோமோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொடுத்துருக்க வேல்யூவோட ரைட் ஹேண்ட் சைடுல அப்டேட் பண்ணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்டேட் பண்ணும், அரித்மெட்டிக் ஆபரேட்டர் செக் பண்ணும். இப்போ இங்க என்ன சொல்றாங்க, ஈக்குவல் டு அசைன் ரைட் சைடு ஆபரண்ட் டு லெஃப்ட் வேரியபிள், x is equal to 10, b is equal to computer. இது வெறும் அசைன் பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த பிளஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வேரியபிள் ஒன்னு இருக்கும், கரெக்டா? அதுக்கு ஒரு வேல்யூ இப்போதைக்கு நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள் என்னது, x is equal to 10. அப்போ நம்மளோட x வேல்யூ 10, கரெக்டா? x plus equal to 20 அப்படின்னு கொடுக்கும்போது அதுக்கு என்ன மீனிங்னா x is equal to x plus 20 ன்னு அர்த்தம். இப்போ இங்க என் கர்சர் பாருங்க, x plus 20, x plus equal to 20 ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன மீனிங், x is equal to x plus 20. ஆன்சர் என்ன வரணும், 30 வரணும், கரெக்டா? இப்போ x is equal to x plus 20 ன்னு கொடுக்கிறது போல நீங்க x plus equal to 20 ன்னு கொடுத்தாலே அது சேம் மீனிங் தான் தரும். புரியலையா? நம்ம இங்க பார்க்கலாமா? அதே தான் நான் இங்க எழுதியிருக்கேன். பாருங்க, x is equal to 10, x plus equal to 20, print x ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ x ஓட வேல்யூ எனக்கு 10 ன்னு வருமா, x ஓட வேல்யூ எனக்கு 30 ன்னு வருமா? நான் print x ன்னு தான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஆன்சர் வந்து 30 தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா x is equal to 10 ன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா x plus equal to 20 நான் x ஓட வேல்யூ அப்டேட் பண்றேன். இந்த அப்டேட் பண்றதுக்கு தான் நம்ம அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? இப்போ print x ன்னு சொல்லும்போது எனக்கு என்ன வரணும், 30 வரணும், கரெக்டா? 30. ஓகேவா? புரியுதா? இப்போ அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போறேன், x plus equal to 10. ஓகே, இப்போ y equal to 10. ஓகே, y equal to 10. நெக்ஸ்ட் என்ன சொல்றேன், y minus equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு print y. இப்போ என்ன ஆன்சர் வரும் நீங்களே சொல்லுங்க, கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் என்ன வரும்? இது வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் 30 வரும், கரெக்ட். இப்போ நான் எழுதி இருக்கிற y ஓட வேல்யூ என்னவா இருக்கும் சொல்லுங்க. யாரெல்லாம் 5 ன்னு சொல்றீங்க? யாரெல்லாம் 5 சொல்றீங்க? 35. புரிஞ்சுதா? அசைன்மெண்ட் ஆபரேட்டர் என்ன பண்ணனும் புரிஞ்சுதா? அரித்மெட்டிக் ஆபரேட்டர் செக் தான் பண்ணும், ட்ரூவா ஃபால்ஸா. நம்ம கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், இஃப் ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல ஃபார் லூப் குள்ள போறதுக்கோ வைல் லூப் குள்ள போறதுக்கோ நம்ம கண்டிஷனா யூஸ் பண்றதுக்கு தான் இந்த அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அசைன்மெண்ட் ஆபரேட்டர் பார்க்கும்போது நம்ம அசைன் தான் பண்ணுவோம், வேல்யூஸை அப்டேட் பண்ணுவோம். C++ல வந்து படிச்சிருப்பீங்க, x plus plus equal to 1, கரெக்டா? x plus plus i plus plus ன்னு சொல்வீங்க. அந்த மாதிரி தான் இங்க நம்ம x plus equal to 20 ன்னு சொல்றோம். புரியுதா? இப்போ மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடணும், டிவிஷனா டிவிஷன் சிம்பிள், மாடுலஸ்னா பெர்சன்டேஜ் சிம்பிள், எக்ஸ்போனன்ட் which is nothing but பவர்னா ஹைலைட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்போனன்ட்னா பவர்னா என்ன சிம்பிள், ஸ்டார். ஃப்ளோர் டிவிஷன்னா டபுள் ஸ்லாஷ். புரியுதா? இந்த ப்ரோக்ராமை உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கம்ஸ் ஆர் கண்டிஷனல் ஆபரேட்டர். கண்டிஷனல் ஆபரேட்டர் ஆல்சோ known as ternary ஆபரேட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 1 மார்க் அண்ட் ட்விஸ்ட் பண்றதுக்காக கேட்கலாம். பிகாஸ் நீங்க C++ல படிச்ச டர்னரி ஆபரேட்டர் வந்து question mark கோலன், கரெக்டா? பட் இங்க நீங்க அப்படி படிக்க மாட்டீங்க. ஸோ உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கோ இல்ல கொஸ்டின் பேப்பரை ட்ரிக் ஆகிறதுக்கோ இந்த கொஸ்டினை கேட்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்கு. So ternary operator is also known as conditional operator that evaluates something based on a condition being true or false. Okay, it simply allows testing a condition in a single line, replacing the multi-line if else, making the code compact. If else நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க, கரெக்டா? இப்போதைக்கு பைத்தான்ல if else எப்படி யூஸ் பண்ணுவோம் நீங்க படிக்கல. இருந்தாலும் if else நீங்க எழுதும் போது ஃபர்ஸ்ட் if ன்னு கொடுத்து நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுப்பீங்க, நெக்ஸ்ட் லைன்ல else ன்னு கொடுத்து அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுப்பீங்க. சின்டாக்ஸ்லாம் பார்த்து கரெக்டா பண்ணுவீங்க, கரெக்டா? ஆனா இப்போ இந்த டர்னரி ஆபரேட்டர் நீங்க யூஸ் பண்ணும்போது அது எதுவுமே பண்ண வேணாம். நீங்க ஒரே ஒரு லைன் கோடாவே அதை எழுதிடலாம். அது சின்டாக்ஸ் ஃபார் கண்டிஷனல் ஆபரேட்டர் இஸ் ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ட்ரூ ஸ்டேட்மெண்ட், ட்ரூ கண்டிஷன் கொடுத்துட்டு ட்ரூ பிளாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இஃப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணோம். இஃப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இஃப் கண்டிஷன் கொடுக்கணும், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் சொல்றாங்கல்ல, இந்த இஃப் கண்டிஷன் கொடுத்து நெக்ஸ்ட் எல்ஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி எல்ஸ் பிளாக் கொடுக்கணும். புரியுதா?